இல்லை சும்மா நார்மல் இல்லை, கீழே மாட்டிருக்கோம் டோரில், கீழே டோரில் மட்டும் வரலையா? இல்லை கீழே டோரில் மாட்டிருக்கோம், டோர் திறந்து பாருங்கள். ஆமாம் இங்கேருந்து மாட்டிருக்கோம். டோர் ஓப்பன் பண்ணி மாட்டி சாச்சுங்க. அது கம்ப்ளைண்ட் ஆகிடக்கூடாதுன்னு அதை கழட்டியே விட்டேன். அது உள்ளே போய் லாக் ஐட்டம் பண்ணி வராது, மற்ற ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதனால் லெஃப்ட்டு ஜிஹெச் செக் போஸ்ட்டு சாந்தாமலையா ஆமாம், நீங்கள் லெஃப்ட்டு திருப்பி ரைட் திரும்ப ஆஃப் ஆகிடும். இந்த ரோடு எப்போ கிராஸ் ஆனாலுமே ராஜாண்ணா, நம்ம இங்கேருந்து நம்ம போகக்கூடிய சாலையை நோக்கி போயிட்டோம்னா அங்கே டிஸ்டர்பன்ஸ்லாம் போய்க்குவாங்க. இங்கே அந்த ஷேர் அட்டாக் பின்னால் போகிற மாதிரி இங்கேருந்தே போய்க்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரையும் நம்ம ரோடு நம்ம சேஃப்டி பார்த்து ஓட்டிக்கணும் ராஜாண்ணா. செகண்ட் நீங்கள் ஜிம்மில் தூக்கி வீசுகிற மாதிரியே வீசாதீங்க. நீங்களும் மதியம் வந்தப்போ வந்தீங்கன்னா ஒட்டுக்க ஒரு திடல் முடிச்சிருக்கலாமா? நீங்கள் ஏன் லேட் பண்ணீங்க? ஒரு பார்ட்னர் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் நான் போட்டு 4 நாள் கழிச்சு நானே கூப்பிட்டு தான் நீங்கள் எல்லாரும் போட்டு. ஆமாம், எனக்கு பர்சனல் கூப்பிடுவாங்க. நானும் பண்ணேன். நான் குரூப்பில் போட்டிருந்தானா கண்டிப்பாக கூப்பிட்டுருப்பேன். எப்படி மாட்டேன்னு தெரியல. அடுத்து மறுபடியும் கூப்பிட்டேன். ஆமாம் ஆமாம், கழிச்சு தான் மறுபடியும் கூப்பிட்டு வருவியா மாட்டையாடான்னு கேட்டீங்க. மறந்துட்டீங்களா? இல்லைண்ணா வந்துடுறேன். நிஜமாலுமே மறந்துட்டேன், உண்மை தான். எனக்கு குரூப்பில் போட்டு அடுத்த சாயந்தரம் கால் பண்ணிட்டீங்க. இல்லை ஃப்ரீயாக தான் கூப்பிட்றேன். எனக்கு இன்னும் அடுத்தடுத்து ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ நான் டிரைவிங் முடிச்சுட்டு மறுபடியும் எனக்கு ஆட்டாக்கு போகணும், ஆட்டா ப்ரோக்ராம் பார்க்கணும். அதுக்கிட்டே எனக்கு கார் வேலை வந்துட்டா கார் வேலையை பார்க்கணும். பிரேக் பிடிக்கக்கூடாது ராஜாண்ணா. என்ன ரீசன்னா, அந்த பஸ்ஸுக்காருக்கு நமக்கு முன்னால் யார் இருக்காங்கன்னு தெரியும். அவர் மேலே உட்காந்துருக்காரு இல்லைங்க, நமக்கு முன்னால் யார் இருக்காங்கன்னு தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த வண்டிக்கார் நிறுத்த மாட்டார், கண்டினியூஸாக போவார்னு ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மெல்ல பிரேக் பிடிக்கணும், டக்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டிரைவிங் அப்படி வந்து வேஸ்ட்டு தான். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் வரணும் எல்லாரும் போட்டதில் வந்து. இப்போ அந்த பொண்ணு சாலிடாக 6ஆம் தேதிங்கிறது 7ஆம் தேதியாக கூப்பிடுவாங்க. அப்படி கணக்கு பண்ணாலே இப்போ ஒரு 12 நாள் ஆயிரும். பிரேக் இப்படி ஊனக்கூடாது ராஜாண்ணா, போகலாம் தேட போட்டு போங்க. ஏன் நமக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஏன் பிரேக் வாண்டடாக மிதித்து செகண்ட் போடணும்? நமக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல ராஜாண்ணா, எதுக்கு வாண்டடாக பிரேக் மிதித்து செகண்ட் போட்டு போகணும்? இல்லை சிங்கிள் மெயில்டாக பிரேக் பிடிங்க, மெயில்டாக பிடிங்க, அவ்வளோதான். மெயில்டாக பிடிங்க, செகண்டு நிறுத்திடுங்க, ஃபஸ்ட்டு டக்குன்னு அதை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுங்க. எக்ஸைட்டு மிதித்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, கிளச்சிலேருந்து கால் எடுத்து பர்ஃபார்ம் பண்ணணும். டச் பண்ணுங்க எக்ஸைட்டை, செகண்ட் எக்ஸைட்டை மிதிக்கணுன்ற எண்ணம் ரொம்ப தவறான விஷயம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க, இங்கே மெயில்டாக பிடிச்சிங்க பிரேக், அவ்வளோதான். போகலாங்க, ஃபில்அப் பண்ணிங்க. நம்ம ரோடு
வாண்டடாக ஸ்லோ பண்ணக்கூடாதுண்ணா. நம்ம குறுக்க வந்தால் நம்மளால் மெயிலில் நிறுத்த முடியும். சீட்டு ரொம்ப முன்னால் இருக்கிற மாதிரினா சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்குது லைட்டாக சாஞ்சிக்கலாம்னா சாஞ்சிக்கணும், தப்பு இல்லை. வந்துட்டிங்களா? வாங்க, சரியாக இருக்கும். தேர்டில் ஓட்ட முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம்னா தேடிக்கிட்டு தான் போட்டிருக்கு. கால் எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸைட் கொடுங்க, லைட்டாக எக்ஸைட் மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் இருக்கும். மறுபடியும் பிரேக்கை விட்டுட்டு மெயின்டைன் பண்ணி டக்குன்னு போகுதுண்ணா. பட் இதை நீங்களே ஃபீல் யூஸ் பண்ணினா தான் அது தெரியும். ஓ, இது கீழே போகுமா அப்படிங்கிறது. வலுக்கட்டாயமாக டவுன் பண்ணக்கூடாது. ரிலாக்ஸ் இப்போ போடலாம். எவ்வளோ தூரம் ரிலாக்ஸ் ஆகி யூஸ் பண்ணலாங்க. நம்ம அங்கேயே போடுறதுக்கும் இவ்வளோ நேரம் ரிலாக்ஸ் பண்ணி போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. தேர்டு போட்டிருக்கணும். ஆமாம், இன்றைக்கி ரைட்டில் போட்டு சட்டை கடையை தாண்டி எப்படி போய்க்கலாம். செகண்ட் ரிலாக்ஸ் மறுபடியும் எக்ஸைட் மிதிக்கணும்னு நினைக்காம வண்டி வருதா வரலையான்னு பார்த்துட்டு அப்புறம் எக்ஸைட் யூஸ் பண்ணால் தப்பிச்சுக்கலாம். இதுக்கு இடையில எக்ஸைட்டில் கால் வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா பிரேக்குன்னு நினச்சி மிதிச்சிடுவோம். கண்டிப்பாக மிதிச்சிடுவோம். மதியம் டிரைவிங் கிளாஸ் கேட்டுங்க எடுத்து உங்களை நான் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுட்டேன். அதனால தான் கூப்பிடாம விட்டேன். மதியங்களா? ஆமாம், நீங்கள் மதியம் 12 மணி ஆப்பில் டிரைவிங் கிளாஸ் கேட்டேன். அது முதல் நாளே சொன்னோம், அடுத்த நாள் ஓகே ஆயிடுச்சு, அடுத்த நாள் காலைல வர சொன்னோம். அன்றைக்கி வர முடியல. ஆனால் மறுநாள் வந்து இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டே
மத்தியானம் டிரைவிங் கிளாஸ் கிடைக்குமான்னு கேட்டிருப்பீங்க. மொதல் நாள் கூப்பிடவே இல்லை. அந்த ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டப்போ தான் வந்து நீங்கள் மதியம் சொன்னேன். அதுக்கு அடுத்த நாள் மதியம் வர முடியல. அன்றைக்கி வர முடியலன்னா சரி ஓகே, அப்போ நான் காலையிலேயே வந்துடுறேங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகிறங்காட்டி ப்ரோக்ராம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், சரி இப்போ வந்து ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒருத்தர் முன்னாடி இருந்துச்சு நல்லா தான் இருக்குது. ரைட்டில் வரல 4:45. 5:45 எந்திரிக்கும் போதே ஒரு மாதிரி ஆகுது. ரெஸ்ட் ரிலாக்ஸ் மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்டு போய்க்கலாம். தப்பெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் நிறுத்த எந்த விதமான தப்பும் கிடையாது. இப்போ ஏன்னா டக்கு நிறுத்திட்டோம்னு யோசிக்காதீங்க. நிறுத்துறதுலாம் எந்த தப்பும் கிடையாது. நம்மளால் ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியலையா, ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளியர் பண்ணும்போது அதுக்குண்டா நமக்கு பதில் வந்துடும். ஓகே, அது இல்லாமல் அந்த சிரமத்திலே போகும்போது சிரமம். செகண்ட் ஏண்டாதுங்கண்ணா யார் முத்து சொல்லுவோம். அது யார் முத்து வந்துட்டானா? யாருங்க? ஓகே என்ன போலாரா? என்னது ரைசிங் லோட் ஆயிடுச்சு 2 வண்டியா? மொத்தமாகவே 1.5 டன் தான் சொன்னாங்க லோட் ஆயிடுச்சுங்கிறேன். அப்படியா? ஆமாம், முத்துக்குமாரனுக்கு ஏற்றுவோமா? அதான் பாலாஜியில் போய் ஏற்றுவோம்ல. அது மொத்தமாக 1600 தான் சொன்னாங்க. சரி, எங்கே இருக்கீங்க? ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம், அதுக்குள்ள வண்டிக்கு 1000 ரூபா வாங்கிட்டு வந்துருங்க. ஏன் கேடு பார்த்துக்கேன் போதும்ல. யார் பார்ட்டி? இல்லைடா, நம்ம ரெகுலர் பார்ட்டியா இல்லை புது பார்ட்டின்னு கேட்குறேன். சரி, வண்டிக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இப்போ 1000 ரூபா கரெக்டு தானே? கம்மியாக இருக்கணும். 100 சேர்த்து கேளுங்க. வண்டி மறுபடியும் வாடகை நமக்கு வேணும், அதுக்கேற்ற மாதிரி கேளுங்க. சரியா? இந்த இடத்துல என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கட்டு வருதுங்களா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக அப்படி ஏற்ற முடியணும். இல்லை அப்படின்னா கீழே போயிடும். இங்கே ஒரு கட்டு வருது இல்லைங்க, அதனால் நம்ம இங்கே ரைட்டில் வரும்போது இங்கேருந்து வண்டி வந்தால் சிரமமாயிடுச்சு. அதனால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லெஃப்ட்டில் நான் வந்து வந்துருக்கோம். அண்ணா சாரிண்ணா, அண்ணா நான் தான் சொல்லிட்டேன் நேற்று நான் டிரைவிங் கிளாஸ் போயிடுவாங்க வரமாட்டேன். ஓனர் சங்கடப்பட மாட்டேன். சரி, நான் வந்து ஆதரவு கொடுத்துறேன்னு சொல்லுங்கள். வீட்டை வந்துடுறேன். வாடகை வண்டிக்கு 1500 ரூபா இருக்காங்க. ரைட்டு, 1000 ரூபா வண்டிக்கு சொல்லிட்டான் முதல்ல. 2 ரூபா போட்டுருங்க. ரியல் பைக்கே போட்டு விட்டுருங்க. தம்பி 1000 போடுவார். ரைட்னா ரிலாக்ஸ். ஹார்ன் அடிக்கணும். நம்ம ரூட்டில் வந்தால் போகணும். திருப்பி முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிங்க. அந்த நம்ம ரோடுங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே எக்ஸைட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க எடுத்தால் வண்டி ரைட்டில் வந்துச்சு. மதி ரொம்ப நேரமாக அமைதியாக இருக்கீங்க. மதி என்ன ஹார்ன் அடிச்சிருக்கணும். ஹார்ன் அடிச்சிருக்கணும். ரிவர்ஸ் எடுக்க சொல்லுறீங்க. ரிவர்ஸ் பெருசாக இல்லை மதி. சரி, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் தான். சரிங்க, அதுக்குன்னு தனியாக கிளாஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, அது எக்ஸ்பிளைன் தான். நான் அது எப்படி என்னங்கிறது நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக இருக்கணும். வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாலே நம்ம யோசிச்சிடணும். நம்ம வண்டி எந்த சைடு திருப்பணும், எந்த சைடு போகிறோம், எந்த சைடு வரங்க தான் யோசிச்சிடணும். வண்டியில் ஏறிட்டு யோசிக்கக்கூடாது. வண்டி இங்கே ஓரமாக நிற்கிதுன்னா நம்ம ஏறும்போது நம்ம வண்டி இப்படி எடுத்தால் தான் வண்டி இப்படி போகும். நம்ம இப்படி
ஸ்டேரிங் சுற்றினா தான் வண்டி இப்படி திரும்புங்கிறத ரொம்ப யோசிச்சு நிதானமாக ஏறி தான் எடுக்கவே ஆரம்பிக்கணும். இந்த சவுண்டு வரும்போது டக்குன்னு எக்ஸைட்டை காலேஜ்னா கட் ஆஃப் ஆகிடும். கடைசி லெஃப்ட்னா ஹார்ன் அடிச்சிடணும். சும்மா ஒரு இண்டிகேஷன் தான். என்ன டக்குன்னு வந்து ஏப்பா ஹார்ன் அடிச்சு வர மாட்டேன் நம்மளை யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுல்ல. ஹார்ன் அடிச்சிடணும். ரைட்டு போய் மறுபடியும் ரைட்டு. பார்த்து போடக்கூடாது. இதெல்லாம் எத்தனை கிலோ போடலாமா தம்பி 2 நிமிஷம் வந்துருக்கேன். செகண்ட் கிலோ பழகிற ஸ்டேஜில் இருக்கீங்க, பார்த்து யூஸ் பண்ணுவீங்க. பட் தப்பு இல்லை. பட் அது இப்போவே பார்த்து போட ஆரம்பிச்சிங்கன்னா அது ரிப்பீட் மூட் ஆகிடும். ஃபீல் பண்ண முடியாது. இவ்வளோ டைமிங் எடுக்கக்கூடாது. இருந்ததுன்னா நாளைக்கு சேம் இதே ரோட்டில் வரலாம். நம்ம ரோட்டில் வந்தால் போகணும். அப்படியே திருப்ப ஆரம்பிச்சு எக்ஸைட் மிதிக்கணும்னு நினைக்கிறத விட கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். போகலாம் போகலாம். இந்த கோட்டை பிடிச்சே போகணும். இந்த கோட்டை பிடிச்சே போகணும். நேராக வர போயிட்டே தான் இருக்கணும். டக்குன்னு செகண்டு தேவை. லெஃப்ட் வரக்கூடாது.
கடைக்குள்ள இழுத்து வரல இந்த மாதிரி இருக்கு. நீங்கள் இப்போ கடைக்குள்ளேயே தெரியும் அது தெய்வம் எதுக்கு திருப்பி பார்க்க மாட்டேங்குது. அவர் எப்படி திட்டா பார்த்தியா இங்கேருந்து இப்போ அவர் அந்த ரைட்லேருந்து என்ன சாதிக்க போகிறாரு அங்கே கட்டாவது இங்கே ஜாங்க டிக்கெட் லெஃப்ட் போடுங்க நம்ம டியோ கிட்ட போயிடலாம் மாற்றிக்கலாம் இல்லை நீங்கள் எவ்வளோமே கடைக்கு விட்டுருவீங்களாட்டு இருக்கேன் எக்ஸேட்டர் மிதிக்கக்கூடாது கிளச்சை மெயின்டைன் பண்ணணும்